சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அளிக்கும் கட்டிடத்தில் கழிவறை குழாய் உடைந்து கழிவுநீர் வெளியேறியதால் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக எம்நாடு செய்தி தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக உடனடி நடவடிக்கை எடுத்து பணி நடைபெற்று வருகிறது. சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் தினமும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த வகையில் இதய நோய் மற்றும் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அவசர சிகிச்சை அளிக்கப்படும் பிரிவில் கழிவறை குழாய் உடைந்து அதிலிருந்து கழிவுநீர் மயக்கவியல் துறை பகுதியில் வழிந்து ஓடியுள்ளது. இதனால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக எம்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டதன் எதிரொலியாக பொதுப்பணித்துறை மற்றும் மருத்துவமனை சார்பில் உடனடியாக கழிவுநீர் குழாயை மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.